அன்றைய பெற்றோர் உண்மையிலே இவங்க பிராக்டிக்கலா வளர்த்தவர்கள். நம்ம எல்லாம் பைபிளிக்காக சொல்றோம், தியரிட்டிக்கலா சொல்றோம், டெக்னாலஜிக்கலா சொல்றோம். உண்மையிலே நான் அன்றைய பெற்றோரா இருந்து என் 3 பிள்ளைகளை வளர்த்து ஒருவனை ஊழியக்காரனாக்கி ஒருவரை கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வைத்து நாங்கள் குடும்பமாய் இங்கே ஊழியத்தை செய்கிறோம் என்று பேச வருகிறார்கள் அருமையம்மா எஸ்தர் அம்மா, பாஸ்டர் அம்மா அவர்கள். சந்தோஷத்தோடு அவர்கள் வரவேற்போமாக. பெரியவங்களா இருக்கனால எனக்கு குழப்ப முடியாது. சபை போதகர்களுக்கும் நடுவராக அமைந்திருக்கும் ஐயா ஆபிரகாம் ஐயா அவர்களுக்கும் எதிரணி தலைவர் ஐயா நிவ்யாம்மா அவர்களுக்கும் நடுவர்னு சொல்லி என் பேரை சொன்ன ஒரே நபர் பாஸ்டர் அம்மா. அதனால ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தான். சரி சரி. உங்களுடைய பட்டிமன்றத்தை கவனித்துக் கொண்டிருக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் அப்படியே சிறு குழந்தைகள் அனைவருக்கும் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மட்டும் அப்படியாக அன்றைய பெற்றோர்களே குழந்தைகளை வளர்க்கிறார்கள் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். இன்றைய பெற்றோர்கள் என்று சொல்லும் போது அவர்களுடைய முயற்சிகளை பார்க்கும்போது எதுவும் சரி என்று சொல்ல முடியாது. அது ஒரு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கு வேண்டிய வீட்டார் அனைவருமே அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க முடிகிறது. இல்லையேல் அவர்களிடத்தில் சமாதானம் இல்லாமல் போய்விடும், பிள்ளைகளிடத்தில் கண்டிப்பு அதிகமாகிவிடும். இப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது கூட பிள்ளைகளிடத்துல நல்ல ஒரு ஒழுக்கத்தை சொல்லி படிக்க வைக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்ப்பான காரியங்களை அப்படி பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும் போது அப்படி சிந்திக்க முடியாம போகிறார்கள். அன்றைய பெற்றோர்கள் ஆனவர்கள் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள்? 16, 15 அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களே குழந்தைகள் தான் அன்றைய பெற்றோர்களுக்கு. இப்போ 1, 2 போதும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகளை வளர்ப்பதில் அவர்களுக்கு அதிக சிரமம் கிடைக்கிறது. அப்பொழுது உள்ள பெற்றோர்களுக்கு குழந்தைகள் வளர்ப்பதில் நல்ல கவனம் அவர்களிடத்தில் இருந்தது. வருமானங்கள் குறைவாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளர வேண்டும். நல்ல ஒரு படிப்பிலே நல்ல குறைந்த படிப்பாக இருந்தாலும் அவர்கள் நல்ல வேலையிலும் நல்ல அந்தஸ்திலும் அவர்கள் உயர்வை பெற்றுக் கொண்டார்கள். இப்போது உள்ளவர்கள் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் வேலை கிடைக்காமல் பிள்ளைகளுக்கு தாழ்த்தப்பட்டு போகிறார்கள். எவ்வளவோ கவர்மெண்ட் எவ்வளவு உதவிகள் செய்தாலும் படித்தவர்களுக்கான உதவிகள் இல்லாமல் போய்விடுகிறது. சிறு பிள்ளைகள் அப்படியாக பாதிக்கப்படுகிறார்கள். சிறு இளைஞர்கள் அப்படியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பிள்ளைகளிடத்துல வரும்போது பலவீனங்கள் என்று சொல்லும் போது பிள்ளைகள் அதிகமா அந்த நாட்களில பாருங்க, நோய் எந்த ஒரு நோயும் பிள்ளைகளை தாக்காமல் அப்படியாக பிள்ளைகளுக்கு நல்ல சுக ஆரோக்கியத்தோடு முதியோர்கள் வளர்க்கப்பட்டாங்க. இப்போது எந்த ஒரு சின்ன பலவீனமானாலும் மருத்துவர்களை தேடி போகிற அளவுக்கு பிள்ளைகளிடத்துல அதிக நோய்களும் பலவீனங்களும் பிள்ளைகளுக்கு அதிகமா தாக்கப்படுகிறாங்க. அதற்கு காரணம் இயற்கை சீற்றங்கள் அப்படியே பாதுகாப்பு இல்லாமல் போகிறது. அதை தொடர்ந்து பெரிய நம்ம பரிசுத்தவான்கள் அப்படியாக எடுத்துக்கொண்டோம்னால் நம்ம ஐயா சபை போதகர் ஐயா அவர்கள் வளர்க்கப்பட்டிருக்காங்கன்னாக்க காரணம் அவங்க மூத்த போதகர்களிடத்துல கற்றுக்கொண்ட ஊழியம் தான் இப்ப அவர்களை வளர்க்கப்பட்டு இருக்கிறது. அவங்க அதன் மூலமாக பிள்ளைகள் ஊழியத்துல எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. பிள்ளைகள் அதன் மூலமாக அவங்களுடைய தகப்பனுடைய வழிகாட்டுதல் படி பிள்ளைகள் ஊழியத்தை எடுத்து பிள்ளைகள் செய்கிறதற்கான ஞானம் அவங்களுக்கு கடவுள் மூலமா கிடைக்கிறது. அப்படியாக குடும்பம் கட்டப்படுகிறார்கள். அப்படியாக தொடர்ந்து சொல்றாங்க, அழகா சொல்றாங்க. சொல்லுங்க பேச மட்டும் வாய்ப்பு கொடுத்த அன்றைய பெற்றோர்களை சிறந்தவர்கள் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி விடுகிறேன். சூப்பர், வெரி குட் மாஸ்டர். அழகாக ஒரு நல்ல பாயிண்ட் அவங்க சொன்னது. அந்த காலத்துல நல்ல பிள்ளைங்க நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம அந்த காலத்துல நல்ல ஆகாரம் கொடுத்து வளர்த்தார்கள். வருமானம் குறைவாக இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க வளர்ப்பதில் ரொம்ப கவனம் அந்த காலத்து பெற்றோர்கள் செய்தார்கள் என்று அருமையாக செய்து ரொம்ப உண்மையானது கூட.
அது இப்பொழுது இந்த காலத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா சூழ்நிலைகள் விஞ்ஞானம்லாம் மாறினபடியால். இன்னொன்று, அந்த காலத்தில் 14 பிள்ளைகளை பெற்றாங்கன்னு சொன்னாங்க. இப்போ 1 2 அது சூழ்நிலை மாறுது, அந்த இயற்கைகள்லாம் மாறினபடியால் எல்லாமே மாறுது. அந்த காலத்தில் அந்த இயற்கை அவ்வளோ இது இருந்தும் அந்த காலத்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை நல்ல ஆகாரம் கொடுத்து வளர்த்தார்கள், பிள்ளைகள் மேல் முழு கவனம் செலுத்தினார்கள் என்று பாஸ்டர் அம்மா அவர்கள் பேசினார்கள். கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிப்பார்மா. தொடர்ந்து எல்லாம் அம்மாவுக்கு நல்ல கை தட்டுங்க.